வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்மளுக்கு வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது புரியணும். நம்ம ஒரு வாழ்க்கையில் என்ன பண்ண வந்திருக்கோம், இதோட மீனிங் என்ன, இதோட பர்பஸ் என்ன. நார்மலாக நம்ம வீட்டில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, வாழ்க்கையில் பர்பஸுங்கிறது ஹாப்பினஸ் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. ஹாப்பினஸ்னால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அண்டு யூஸ்வலாக மிடில் கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ பிறந்தியா, கரெக்டாக ஸ்கூலுக்கு போனியா, ஸ்கூலில் மார்க் வாங்கினியா, காலேஜுக்கு போனியா, காலேஜில் சீட்டை வாங்கினியா, மார்க் வாங்கினியா, வேலைக்கு போனியா, கல்யாணம் பண்ணியா, குழந்தைய பெற்றுக்கிட்டிங்களா, அம்மா அப்பாவை கவனிச்சிங்களா, இது மாதிரி தான் வாழ்க்கை சக்கரம் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் குழந்தைக்கு சீட்டு வாங்கினியா, குழந்தைய படிக்க வச்சியா, இப்படியே தான் போகும். இதுதான் சம்சார பந்தங்கிறது. இது எப்போதுமே நீங்கள் உங்கள் செல்ஃபை சென்டராக வச்சு பார்க்குறது. நான் ஹாப்பியாக இருக்கணும், என் குடும்பம் ஹாப்பியாக இருக்கணும். இந்த காலத்தில் ரொம்ப மோசமாயிடுச்சு. அம்மா அப்பாவை கூட பார்க்குறது கிடையாது. என் பொண்டாட்டி குழந்தைங்கள மட்டும் நான் பார்க்கணுன்னு. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு ஜப்பான் கதை ஞாபகம் வரும். இந்த ஜப்பான் கதை என்ன சொல்லணுன்னா, ஒரு வயசான ஆள் ஒருத்தன் இருப்பான் வீட்டில். அவன் வாழ்க்கையெல்லாம் வேலை செஞ்சு அவன் பையனை பெரிய ஆளாக்கியிருப்பான். இந்த வாழ்க்கையில் பெரிய ஆளாக்கின பையனை இவனுக்கு வயசாகிருக்கும். வயசாகி ரொம்ப பெரிய வயசாகிடும். இந்த பையனும் அந்த பையனோட ஒய்ஃபும் தான் இந்த தாத்தாவை கவனிச்சிட்ருப்பாங்க. இந்த தாத்தாவை ஒரு பர்டனாக பார்ப்பாங்க, ஒரு வெயிட் மாதிரி. அவர் ஒரு சுமையாக பார்ப்பாங்க. ஸோ அவரை எப்படியெல்லாம் படுத்த முடியுமோ பார்ப்பாங்க, நாசூக்காக படுத்துவாங்க. பேரனுக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன ஆகும்னா, இந்த பேரனை பேரன் தாத்தாவோட க்ளோஸாக இருப்பான். அது பையனுக்கு பிடிக்காது. எதுக்குடா தாத்தாவோட சுற்றுறன்னு. இந்த தாத்தாவுக்கு வேண்டாத ஆளுங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு பழைய சட்டியில் அவருக்கு சோறு போடுவாங்க. அந்த சோறு அந்த சட்டி உடஞ்சே போயிருக்கும். தாத்தாவும் அந்த சட்டியிலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த பேரன் என்ன பண்ணுவான்னா, தாத்தா சாப்பிட்ட அப்புறம் அந்த சட்டியை எடுத்து க்ளீனாக அதை க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருப்பான். ஒரு நாளைக்கு பையன் அந்த அப்பா இருப்பான்ல, அவனுக்கு தாங்கவே ஏன்டா தாத்தாவோடது இப்படி க்ளீன் பண்ணி வைக்கிறது, உடஞ்சி போன சட்டி, அது எதுக்குடா உனக்குன்னு. பையன் அப்பாவை திருத்தத்துக்காக பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா அப்பாட்ட, தாத்தா போயிடுவார், நாளைக்கு நீ தாத்தா ஆகிடுவ, இந்த சட்டியில் தானே உனக்கு நான் சோறு போடணும், ஆனால் இந்த சட்டி உனக்காக தொடச்சி வைக்கிறேன்னு. பையனுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடும். நம்ம தன்வினை தன்னை சுடும், ஓட்டை அப்பம் ஓட்டை சுடும். இது பட்டினத்தார் பாட்டு. அதாவது என்னென்னா, பட்டினத்தார் ஒரு வீடு வீடாக போய் பிச்சை கேட்டு சாப்பிடுவார். ஒரு வீடு ஒரு லேடி கெட்டுப்போன அப்பத்தை கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு தூக்கி போட்டு அந்த அம்மா குடிசை மேலே கூரை மேலே போட்டுட்டு இதை சொல்லுவார், அந்த கூரை எரிஞ்சிடும். இது என்ன, தன்வினை தன்னை சுடும். அதாவது இந்த பையன் என்ன சொல்கிறான்னா அப்பாட்ட, நீ உங்கள் அப்பாவுக்கு என்ன நடத்துகிறியோ எனக்கு நீ அது வழிகாட்டியாக இருக்கிற, எனக்கு நீ வழிகாட்டி. அப்போ நீ பண்ணுறத தானே நான் பண்ணணும். நீ உங்கள் அப்பனை எப்படி நடத்துகிறியோ அதே மாதிரி தான் உன்னை நான் நடத்தணும். நாளைக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி வருவோம், அவள் இது மாதிரி தான் உன்னை நடத்தணும்னு. இப்போ அம்மா அப்பாவை தாத்தாவை நடத்துகிற மாதிரி தானே என் பொண்டாட்டி உன்னை நடத்தணும். அதுக்காக இந்த சட்டியை தொடுக்கி வைக்கிறேன்னு. இப்போ நான் முதல்ல சொன்னதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பீங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு நீங்கள். இப்போ இந்த பையன் பண்ணது யூஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணது. அவங்க தாத்தாவையும் பார்த்துக்கிட்டான், அப்பனுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தான். இது நம்ம தமிழ் கல்ச்சரில் இது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு கோவிலே இருக்குது. பையன் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறது ஒரு கல்ச்சரே இருக்குது. இன்ஃபேக்ட் கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலைன்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த சுவாமி மலையில் 60 ஸ்டெப்பு டீப்பாக இருக்கும், ஏறணும். ஒரு குட்டி மலை மாதிரி, ஹில்லாக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒரு குறுமலை மாதிரி ஏறணும். ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு தமிழ் வருஷம் பேர் வச்சுருப்பாங்க. அந்த 60 ஸ்டெப்பு ஏறி நீங்கள் முருகனை பார்க்கணும். அந்த முருகனுக்கு அந்த ஊரில் பேர் சுவாமிநாதன் அப்படின்னு பேர். சாஸ்வத்தோட பேரும் சுவாமிநாதன். ஸோ இந்த சுவாமிநாதன்கிற அண்ணா
நாதனுக்கே அருள் சொன்னவன், சுவாமிக்கே அருள் சொன்னவன் தான் சுவாமிநாதன். அந்த இடத்துல தான் முருகன் வந்து சிவனுக்கு சொல்லிக் கொடுப்பார் ஒரு பாடம். அதான் சுவாமிநாதன்கிறது. ஸோ ஒரு பையனா இருந்தால் கூட, நீங்கள் சின்ன வயசில் இருந்தால் கூட உங்கள் அப்பாவை அவர் மனசு நோகாமல் திருத்த முடியுங்கிறதுக்கு தான் இந்த 2 கதை. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு என்ன கேட்டீங்க. சந்தோஷமாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. மற்றவங்களுக்கு எய்தர் பை எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸாம்பிள்னால் எடுத்துக்காட்டி, நீங்கள் இருந்து காட்டியோ, இல்லை ஜென்டிலாக அவங்க பண்ணுற தப்பை இந்த பையன் பண்ண மாதிரி எடுத்துக்காட்டி, ஐயா இனிமேல் நீ தப்பான பாதையில் போகிற, இதுதான் சரியான பாதையில் போகணும் அப்படிங்கிறத வழிகாட்டணும், சுற்றி காட்டணும். 2வது ஆனரபுளாக இருக்கணும், மரியாதையோடு இருக்கணும், பேர் கெட்டு போயிடக்கூடாது. இந்த மனுஷன் நம்ம பறக்கிறச்ச நம்ம அழறோம், குழந்த பிறந்திருக்குன்னு மற்றவங்கெல்லாம் சிரிப்பாங்க, சந்தோஷமாக இருக்கும், குலவிருத்தி ஆயிருக்குன்னு சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி நம்ம காலம் முடிஞ்சு போகிறச்ச நீங்கள் சிரிக்கணும், மற்றவங்க அழணும். இது மாதிரி ஒரு நல்ல மனுஷன் போயிட்டானே அப்படின்னு நீங்கள் அழணும். அந்த நான் சொன்ன 4 நாளைக்கு முன்னாடி சொன்ன தாசில்தார் கதை மாதிரி ஆகிடக்கூடாது. தாசில்தாருக்கு நாய்க்கு அழுதாங்க, தாசில்தாரை கண்டுக்கல, அது மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மற்றவனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணணும். 2வது ஒரு ஒடுக்கத்தோடையும் நல்ல மானம்பாங்க, சொசைட்டியில் அறம் தவறாமல் நடந்திருக்கணும். அப்போ போயிட்டான்ப்பா நல்ல மனுஷன் போயிட்டான்னு சொல்லணும். இது 2வது. ஒன்று யூஸ்ஃபுல், இன்னொரு ஆனரபிள். 3வது கம்பேஷனேட். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, என்கிட்டயே இல்லையே, எனக்கே பணம் இல்லை, எனக்கே காசு இல்லை, எனக்கே வசதி இல்லை, எனக்கு போராது அப்படின்னு நிறைய பேர் அழுவாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எப்போதுமே உங்களுக்கு கீழே ஒருத்தன் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு மேலே யார் இருக்காங்கன்னு பார்த்து தான் சூடு போட்டுக்கிறோம். நம்மளுக்கு கீழே யார் இருக்காங்கங்கிறத பற்றி நம்ம கவலையே படுறது கிடையாது. எப்போதும் எனக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் எப்படி அங்கே எதை பண்ணணும், நான் என்ன அவனை பார்த்து பொறாமப்படுறது அப்படிங்கிறது தான் வழிக்க போயிடும். ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு நீங்கள் கம்பேஷனேட்னா, அவங்களுக்கு கருணை நிலையோடு அவங்கள பார்த்துப்பேன். கருணை பார்வையோடு பார்த்தாலே பெரிய விஷயம். கருணை காட்டினீங்கன்னா அதுக்கு மேலே பெரிய விஷயம். அவங்கள போய் ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சீங்கன்னா அதுக்கும் பெரிய விஷயம். அப்போ இது 3வது விஷயம். என்னது? முதல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, 2வது ஆனரபிள் அறமாக இருக்கிறது, 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் கம்பேஷன் காட்டுறது. கடைசியாக ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இந்த உலகத்தில் வரைச்சதுக்கும் போகிறதுக்கு அப்புறமும் சொசைட்டியில் ஒரு வித்தியாசம் காட்டணும். இவருக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இவருக்கு பின்னாடி அப்படி இருந்ததுன்னு. இப்போ முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி இந்தியா இருந்ததுன்னு வரலாறில் எழுதுவாங்க. அதாவது முன்னாடி நம்ம பொருளாதாரம் எப்படி இருந்தது, அவருக்கு அப்புறம் பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். நீங்கள் குரியனை பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடி இந்தியாவில் பால் நிலை என்ன இருந்தது, இன்றைக்கி பால் நிலை எப்படி இருக்குது, இந்தியா பாலே இல்லாமல் கட்டப்பட்டிருந்த ஊர் போய் பாலை வந்து தரையில் கொட்டுற அளவுக்கு பால் கொண்டு வந்தது குரியனோட வேலை. அதே மாதிரி நம்ம ஊரில் இருந்த எம்எஸ் சுவாமிநாதன் அரிசி பஞ்சத்தை முடித்து நம்ம கோடவுனாக அரிசியாக தொங்கி என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு அரிசி கொண்டு வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார். இந்த 3 மனிதருமே மூர்த்திகளாக இருந்து 90கள்லேயும் 70கள் 80கள் 90களில் இந்தியாவோட தலையெழுத்தையே மாற்றினவங்க. அதே மாதிரி இவ்வளோ பெருசாக பண்ணாட்டாலும் லோக்கலில் 10 பேர் வாழ்க்கையாவது நீங்கள் மாற்றி இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும், ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்ம போகிற வழி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.